ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே பயங்கரமாக இருக்க போகுது. ஃபஸ்ட் வீடியோவே நம்ம சிக்கன் பிரியாணியில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது நான் 1 கேஜி சிக்கன் அண்ட் 1 கேஜி ரைஸில் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் செய்கிற சாதாரண ரைஸ் தான். 1 கேஜி சிக்கன் அண்ட் 1 கேஜி ரைஸ்க்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூட பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், சோம்பு, கடல் பாசி, பிரியாணி இலை இது எல்லாமே எடுத்துட்டு எண்ணெய் சூடானவுடனே அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 5 எடுத்திருக்கேன். அது நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 6 பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் குழந்தைங்களுக்காக 3 போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 5 பெரிய மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே புதினா, கொத்தமல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி, அதில் பாதி இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கோங்க. நான் 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்க விடுங்க. எண்ணெயிலே வதங்கினா தான் சிக்கன் அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே இதில் இறங்கும் நல்லா. கூட உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும், ஜூஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே போட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணி நம்ம வீட்டில் சாப்பிட்ற அரிசி மாதிரியே இருக்காது. சீரக சம்பாவில் செஞ்ச அந்த டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்தளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு. தென் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் வேறு எந்த மசாலாவுமே போடல, வெறும் தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே உங்களுக்கு அந்த மிளகாய்த்தூளோட வாசனை போகணும், பச்சை வாசனை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மிளகா ஸ்மெல் தான் வரும், மிளகாத்தூள் ஸ்மெல் வரும். அது நல்லா இருக்காது. ஸோ எண்ணெயிலே நல்லா போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட நீங்கள் நல்லா குக் பண்ணுங்கள். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் 1 கப் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இது வீட்டில் செய்கிற சாப்பாடு இல்லையா, அதனால் நான் 2 கப் எடுத்திருக்கேன். சீரக சம்பா அந்த ரேஞ்ச் தான் நம்ம எடுக்கணும். அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு லெமன், ஃபுல் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் லெமன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கிண்டிட்டு லைட்டாக கிண்டுங்க. அதுக்கப்புறமா இது தம் பிரியாணி தான், இது குக்கர் பிரியாணி கிடையாது. ஸோ அதனால் மேலே மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடுறதுக்கு முன்னாடி இதில் புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் இதை வேக வைக்கணும். ஸோ இது மாதிரி வரும் 20 மினிட்ஸ் கழிச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவில் சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் தம் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும்.